அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கோலம் தர்கா போகிறோம். அங்கே போயிட்டு கோலம் தர்காவில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச் ஏதாவது போய் பார்க்கலாம். அங்கே இருக்க இலிப்பூச்சி அதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:42 ஆகுது. நான் காட்டுறேன் நாங்கள் எத்தனை மணிக்கு கோலம் ரீச் ஆகுறோம் அப்படின்னு. அண்டு இன்னைக்கு வந்து நாங்கள் லன்ச் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே பேக் பண்ணிட்டோம். டெய்லி எப்போவுமே ரெகுலராக நாங்கள் கோலம் போவோம். ஸோ அப்போல்லாம் நாங்கள் அங்கே இருக்க கடல் கிச்சன் அண்டு அந்த தாபா, ஈசிஆர் தாபா, அங்கே ஜங்கிள் போட் அங்கெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி எல்லாமே நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு புளி சாதம் அண்டு பாயில்டு எக்ஸ் பேக் பண்ணியிருக்கோம். அது எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்லாம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் நாங்கள் லன்ச் எடுத்துகிட்டு போய். சரி, அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு பழைய மெமரிஸ்லாம் வர மாதிரி. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இங்கே உங்களுக்கு கார் பார்க்கிங், பெய்ட் பார்க்கிங் இங்கே இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சேஃபாக இருக்கும் உங்கள் காரு. ஸோ நான் காட்டுறேன். நம்ம இப்படி திரும்பி இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம்னா இங்கே வந்து லெஃப்ட் சைட்லேயே பார்க்கிங் வரும். எம்எஸ்ஆர் பார்க்கிங் தெரியுதான்னு தெரியல, நான் காட்டுறேன். இங்கே வந்து நீங்கள் உங்கள் கார் ஏதாவது வேன் ஏதாவது நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் காரு ஒரு வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும் சேஃபாக இருக்கும். அண்டு ஸ்பேஸும் நிறைய இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கிங் வந்து சூப்பராக இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பெய்ட் பார்க்கிங் தான். 30 rupees ஆர் 40 rupees தான் இதோட சார்ஜஸ்ஸு. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம தர்கா போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த பூந்தி அந்த தட்டெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, பார்க்கிங்கில் வந்து வண்டி விட்டாச்சு. இந்த பார்க்கிங் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? எம்எஸ்ஆர் பார்க்கிங். இங்கே இப்போ விட்டுட்டு நம்ம வந்து போயிட்டு பூந்தி தட்டு வாங்கிட்டு உள்ள தர்கா போயிட்டு வந்துடலாம். தட்டு வாங்கிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃபாத்தியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாசின் படிச்சுட்டு உள்ள கிளம்பிடுவான். அவ்வளோதான். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே கரெக்டாக நம்ம நமாஸ் டைமில் வந்திருக்கோம். நமாஸும் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம தட்டு வாங்கிட்டோம், உள்ளே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து தர்கா வந்து 2 o'clock வரைக்கும் க்ளோஸு. பட் உள்ளே வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஃப்ரைடே ப்ரேயர் முடிச்சிடலாம். இன்றைக்கி இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தர்கா ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே நம்ம உட்காந்து யாசன் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே க்ளோஸு. 2 o'clock அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அது வரைக்கும் உள்ளே போயிட்டு நான் ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே தர்கா ஓப்பன் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். நிறைய ஆடெல்லாம் இருக்கு பாருங்க. குட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரேயரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே இன்னும் தர்கா ஓப்பன் பண்ணல. இன்னும் 2 o'clock கம்ப்ளீட் ஆகலை. 2 o'clock ஆனவுடனே இந்த டோர் ஓப்பன் பண்ணேன். உள்ளே போய் ஃபாத்தியா ஓதிட்டு அண்டு உட்காந்து கொஞ்சம் யாசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் லன்ச் சாப்பிட்டு அப்படியே அந்த வெளியே போயிட்டு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு வேறு ஏதாவது பீச் போய் பார்க்கலாம். அண்ட் போகிற வழியில் பப்பட் ஜமால்ஸ் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த என்னன்னு தெரியல. நான் போனேன்னா இந்த ப்ளாக்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு எதுவும் இன்னும் ஐடியா இல்லை. போக போக பார்க்கலாம் என்னென்ன ஆகுதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபாத்தியாவும் முடிச்சாச்சு. இப்போ யாசன் படிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான்.
ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. பரவாயில்ல, ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, பட் ரஷ்ஷாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து யாசன் படிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். யாசன் படிச்சுட்டு நான் அங்கே வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஆடிபிளாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் யாசன் படிச்சுட்டு நான் வரேன். எனக்கே தெரியல, நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணால் தான் தெரியும். இப்போ நான் யாசனும் படித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். நான் வெளியே போயிட்டு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு லன்ச்சு சாப்பிடணும். ஆல்ரெடி பசிக்குது, டைமும் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. நான் உங்களுக்கு வெளியே போயிட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ன்னு போர்டும் வச்சுருக்காங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா முகமது ஹனீஃப் கவுஸ்ன்னு இருக்குது. கவுஸ் வந்து என்னோடய ஃபாதரோட நேமு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் பட் ஹனீஃபுல்லாம் விட்டுருங்க, கவுஸ் வந்து என்னோடய டேடியோட நேமு. ஸோ அது பார்த்தோன்னே ஒரு நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. நம்ம உள்ளே போகிறப்போ ஒரு ஷாப்பும் இல்லை. இப்போ வந்து வெளியே வரோம், எல்லா ஷாப்புமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சின்ன சின்ன அலுமினியம் பாத்திரம், சொப்பு சாமான், டாய்ஸு, இங்கெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. வாங்கிருக்கோம், இல்லை கேஷ் தான் இருக்குது. இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். வெளியே வந்தோடனே இதை சாப்பிட்டு இப்போ அப்படியே பீச் கிட்ட போய் லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பீச் போயிட்டுருக்கோம். பீச் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கினேன், காட்டினேன் இல்லையா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பீச்சில் உட்காந்து கொஞ்சம் லஞ்சை சாப்பிட்டு என்னோடய ஃபேவரட் இழுப்பூச்சி இங்கே கிடைக்கும், அதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நாங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை லஞ்சு வந்து இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, புளி சாதம் அண்ட் எக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்து விளையாடிட்டு கிளம்பிடலாம். கரெக்டாக கார் வந்து இப்படி பார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இந்த கடை எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்படி பீச் பார்த்துட்டு இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நம்ம போகலாம். அங்கே உட்காந்து சாப்பிட்ணுன்னா அந்த காற்றுல மண்ணெல்லாம் பறந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி உட்காந்துருக்கோம். இங்கே வந்து அந்த கல் மேலே அந்த நாய் போகுது. ஐஸ்கிரீம் ஓகே, ரொம்ப அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குது. 5 ரூபீஸ்க்கு. அந்த பீச்சோட வேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே நல்லா இருக்குது, ஒரு பீஸாக காமாக இருக்குது. அருண்லேயே ஐஸ்கிரீம் ஷேக்குன்னு நான் புதுசாக இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்போ தான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்லை, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கப் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அந்த கப் ஐஸை கொஞ்சம் தண்ணியாக குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. 30 ரூபாய் அது. ஆவரேஜாக தான் இருக்குது, இதுவும் அவ்வளோ நல்லாலாம் இல்லை. நானும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோ நல்லாலாம் இல்லை. அது ஒரு கப் ஐஸை கொஞ்சம் லூஸாக குடிச்சா எப்படி இருக்கும், மெல்ட் ஆக வச்சு அந்த மாதிரி இருக்குது. பெரிய அளவுக்கு நல்லா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சைட் டிஷ் வந்து முட்டை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து காரில் சாப்பிட்றது வந்து நிறைய பேர் பார்த்துட்டே போகிறாங்க, கொஞ்சம் கூச்சமாக இருக்குது.
எனிவேஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க தான், சாப்பிடலாம், அதுக்கெலாம் நம்ம கூச்சப்படக்கூடாது. பின்னாடி இருக்க வியூ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், அதனால கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கேன். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு மூடிட்டே இருக்க மழை வர மாதிரியே. இப்போ ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு நம்ம வந்து பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் வெளியே வந்து எலி பூச்சி சாப்பிட்டு அண்ட் எங்கள் அம்மா வந்து கருவாடு வாங்கணும்னு சொன்னாங்க. இங்கே எப்போவுமே கருவாடு ஒரு ஆன்ட்டிக்கிட்ட வாங்குவோம் நாங்கள். அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கருவாடு வாங்கிட்டு கிளம்புறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் நடந்து, அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, மழை வரும் மாதிரி கூறி அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ஒரு ஃப்ரிட்ஜு கவுத்து போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே தான் அந்த அக்கா வந்து வித்துட்ருப்பாங்க கருவாடு, ஊற்றிப்பாங்க. இல்லை உள்ள போனோம். எல்லாம் வித்துட்ருக்காங்க. செம்மையா இருக்கு, சில்லு சில்லுன்னு, சீரியஸா செம்ம காத்தா இருக்கு. கூட்டம் வந்து கம்மியா தான் இருக்கு. கடல் ரொம்பவே கிட்ட தெரியுதுங்க, ரொம்பவே காத்தடிக்குது. ஸ்டாஃப் எல்லாம் நிக்கவே மாட்டேங்குது, பறக்குது, ரொம்பவே பறக்குது. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காத்தடிக்குது. இங்க பாருங்க, கடல் வந்து எவ்வளோ ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, ரொம்பவே ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இங்க நிறைய பேர் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவே கடல் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடுச்சு. இவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க இந்த கடல். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோதான் கேப்பே. ரொம்பவும் காத்தடிக்குது. நல்லா இருக்கு. நான் பேக்ல இருந்து காட்டுறேன், நான் உங்களுக்கு பேக் கேம்ல இருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க எவ்வளவு காத்தடிக்குது, ரொம்பவே காத்தடிக்குது. நம்ம அந்த பாறை மேல போலாம். இது செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த ஜோசியம் இந்த ஜோசியம் தான் பண்ணிருப்பீங்க. இங்க ஒரு எலி ஜோசியம் வச்சுட்டு இருக்காங்க. உள்ள ஒரு வெள்ளை கலர்ல எலி இருக்கு. பின்னாடி வர எலி ஜோசியம் எலி வச்சிருக்காங்க. இதுதான் ஃபேமஸ். ஸோ அந்த பாட்டிக்கிட்ட இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, இது வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு கடலை பார்த்துட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ போயிட்டுருக்கோம். எப்போவுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லாம் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போவுமே வந்து சீட் பெல்ட் வந்து மஸ்ட்டாக கேரி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சீட் பெல்ட்ஸில் வந்து டம்மிலாம் போட்டுடுறாங்க, இந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு. அதெல்லாம் பண்ணாதீங்க சீரியஸாக. சீட் பெல்ட்டு ரொம்பவே மஸ்ட்டு. பொப்பட் ஜமால்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இப்போ வந்து நாங்கள் கேளம்பாக்கம் சைடாக கிளம்பிட்டோம், மதுரவாயல் பைபாஸ்க்கு. ஸோ நாங்கள் இன்னொரு நாள் மேபி கூடிய சீக்கிரம் அந்த சேல் இருக்க வரைக்குமே நான் பப்பட் ஜமால்ஸ் போயிட்டு vlog எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அங்கே என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ஸில் இருக்குது அப்படின்னு. இந்த ரோடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன நான் பேக் கேம்லேயும் காட்டுறேன், சூப்பராக இருக்குது இந்த ரோடு.
இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும், பட் வந்து ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஒரு சின்ன ரோடு, ரெண்டு சைடுமே வருவாங்க. ஸோ நீங்கள் சேஃபாக வாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா எக்ஸாக்ட் கோலமுக்கு ஆப்போசிட் ரோடு, அந்த டோல் இருக்கும் இல்லையா, ரிஸ்கியான ரோடு இது. சேஃபாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் மதுரவாயல் இறங்கிட்டோம். நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வரல, ஹைவேயில் வந்துட்டோம். ஏன்னா பீக் ஹார்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் 4 o'clock உள்ளே கிளம்புனீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்தால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் ஆஃப்டர் 4 o'clock ரொம்ப டிராஃபிக்காக ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து இந்த டைம் ஹைவேயில் வந்திருக்கோம். இனிமேல் இதுவே ப்ரிஃபர் பண்ணலான்னு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் 15 minutesலேயே சென்னை வந்துட்டோம். சென்னை மீன்ஸ் இந்த மதுரவாயல் வந்துட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக அந்த டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ டீ ஷாப்பில் போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாயா அண்ட் கடிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அண்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோதான். இப்போ என்ன வாங்கலான்னு தெரியல, ஏதாவது வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா லெமன் டீ வாங்கியிருக்கேன். லெமன் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பழம்பொரி வாங்கியிருக்கேன். பழம்பொரி நாங்கள் பழம்பொரி எப்பவுமே இந்த கடையில் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தா எப்போவுமே இந்த மதுரவாயலில் டிராஃபிக்காக இருக்குங்க. இந்த டிராஃபிக்லேருந்து நம்ம போகிறதுக்குள்ளே டென்ஷன் ஆகிடும். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க வந்தேன்னா ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் நம்ம ஹைவேயில் வந்து இவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. சிட்டிக்குள்ளே வந்திருந்தால் விடிஞ்சிடும். இன்னும் ஒரு எப்படியும் சிட்டிக்குள்ளே வந்தால் ஒரு 3 hours மேலே ஆகிடுது நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே. அவள் தான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த vlog முடியுது. நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.